இம்மாத வாக்குத்தத்த வசனம்: பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஏசாயா 31:5. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் இந்த மாதத்திலே தேவன் உங்களை காத்து வழி நடத்த போகிறார். அது மாத்திரமல்ல, பெத்தானியா ஊரிலே மார்த்தாள் மரியாள் வீட்டிலே கர்த்தர் ஆதரவாய் இருந்தது போல இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஆதரவாக இருக்க போகிறார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் சேனையின் பின்தொடர்ந்து வந்த போதும் அவர்களை தப்புவித்து காத்தது போல இந்த மாதத்திலே உங்களை சூழ்ந்து தீங்கான காரியங்கள் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வந்தாலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிலிருந்து காத்து தப்ப பண்ணுவார். அதே போல அக்கினி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுவை தேவன் கடந்து வந்து விடுவித்தது போல உங்களையும் எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை இந்த மாதத்திலே விடுவித்து செம்மையாய் தேவன் எந்த சேதமும் உங்களை அணுகாதபடிக்கு மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாப்பாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து அவர்களை காத்து தப்புவித்து விடுவித்து இந்த மாதம் முழுவதும் அவர்களை காத்து தப்புவித்து ஆதரவாக அவர்களோடு நீங்கள் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.